இந்த க்யூட்டான ஒரு பேக்கெட்டு தான் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது க்யூட்டான ஒரு பேக்கேஜிங்கில் வந்துருக்குது, சேஃப்டியாக நம்மளும் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டேப்லெட். வீட்டுக்கு உனக்கு தலை வலிக்குதா? டேப்லெட் போட்டுக்கிறியா? வேற என்ன இது? ஸ்கெட்ச் இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஹைலைட்டர். ஸோ க்யூட்டான கலர்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணவே பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஸோ ஹைலைட்டர் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இது பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எமோஜிஸ் இருக்குது. அண்ட் இது எல்லோ கலர் அண்ட் இது வந்து க்ரீன் கலர். இது க்யூட்டாக இருக்குது பயங்கரமாக. அண்ட் இது வந்து லாவெண்டர். ஸோ எல்லாமே ரொம்பவே க்யூட்டான ஒரு கலர்ஸில் இந்த கேப்ஷுவல் ஹைலைட்டருங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த க்யூட்டான கேப்ஷுவல் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஒரு அழகான கலெக்ஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 இருக்குது. ரொம்ப 6 இருக்குது ஆக்சுவலி. இது நான் உங்களுக்கு காட்டல, இந்த கலரு க்யூட்ல. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, நல்லா ஒரு சிரிச்ச ஃபேஸு. கேப்ஷுவல் ஹைலைட்டர். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் கோன் ஹைலைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்குல்ல? இதை பார்த்தா எப்படி இருக்குது? டெடிபேர் தான், கண்டிப்பாக டெடிபேர் தான். ஆனால் இது என்ன ஸ்டேஷ்னரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பென்னு. ஸோ இதில் இந்த டெடிபேர் இருக்கிறது என்னவா இருக்கும், ஜஸ்ட் ஃபார் டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் நினச்சிருப்பீங்க. சும்மா பார்க்க அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பிடிஎஸ் இது, அந்த கொரியன் இது தான் ஆக்சுவலி. பாருங்கள், இது மூவ் பண்ணுறேன், க்யூட்டில். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த விளாண்ட மாதிரி இருக்கும். அதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு விளாண்டுட்டு படிப்பில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. என்ன கிளாஸ் நடத்துகிறாங்களோ அதை வந்து நம்ம கவனிச்சிக்கணும். இது வந்து நம்ம சும்மா ஃப்ரீயாக உட்காந்துருக்க டைமில் இந்த மாதிரி யோசனையாக உட்காந்துருக்கோம்ல, அப்போ இந்த மாதிரி செஞ்சது நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுறியா? நல்லா இருக்குல்ல? ஸோ இதுலேயே ஆக்சுவலி நிறைய டோரேமானு, அதுக்கப்புறம் ஒரு டக்லிங் எல்லாமே இருந்துச்சு. இது க்யூட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப வெல் நோன் ஒரு டெடிபேர்ன்றே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பிடிஎஸ் ஃபேன்லாம் இருப்பீங்க. பண்ணுறப்போ ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும் பாருங்கள். இதுவும் நிறைய 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது. ஸோ இது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு குட்டியோண்டு பிஸ்கெட் நோட் பேட் தான் இது. என்ன துல்கிஃபில் பிஸ்கெட் சாப்பிட்றியா? ஓகே. ஸோ இது பாருங்க. ஸோ லைட்டாக நம்மளோட மேரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும், பட் கலர் வருதுல்ல? ஆமாம், சூப்பராக இருக்குது. மேரி பிஸ்கெட் ஸ்மெல் இல்லை ஆக்சுவலி, அந்த அசார்ட்டட் பிஸ்கெட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அழகான ஒரு குட்டியோண்டு ஒரு பிஸ்கெட் நோட் புக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி நல்ல க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் பேஜஸும் நிறையா இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான, ரொம்ப டக்குன்னு கிளியாத மாதிரி ஒரு பேஜஸ்ஸு. இது பார்க்கவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்மளோட மேரி பிஸ்கெட்டே தான், பட் வந்து கொஞ்சம் டிண்டட் வெர்ஷன்னு சொல்லலாம். அண்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதுலேயே சாக்லேட்டு அந்த மாதிரி ஹேம்பர்க்குன்னு நிறைய இருக்குது. முக்கியமாக மர்மெய்ட் டைப்பு இப்போ ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அது பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, மர்மெய்ட் நோட் புக்குன்னு சொல்லி. எப்படி தெரியுது? நார்மலாக ஒரு பென்சில் பாக்ஸ் அதானே என் துல்கிஃபில். ஸோ துல்கிஃபிலுக்கு வந்து இதில் எப்படி இது வந்து தெரிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியலை. இந்த பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன, இது லைட்டாக. ஸோ இது லைட் பாக்ஸ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல?
ஸ்கூல் இருக்க போகிறது என்னமோ பகலில் தான். என்ன இந்த பிள்ளைகளுக்கு எதுக்கு இதில் லைட்டை வச்சுருக்காங்கன்னு தெரியலை. சப்போஸ் இப்படி வச்சுருந்தா கூட அது ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி லைட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இது ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே கிளாஸில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் தான் யூனிக்கு. ஸோ இந்த லைட் இருக்கிறது அண்ட் நார்மலாக இந்த மாதிரி தான் ஒரு டபுள் டெக்கர் பாக்ஸு. அண்ட் இந்த சைடில் ரேசர் வச்சுக்கிறதுக்கு, இந்த சைடில் ஷார்ப்னரு. ஸோ நான் நினைச்சேன் இங்கே ஷார்ப்னர் எடுத்துக்க முடியாது. கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு ஷார்ப்னர் ஒட்டி. இதிலே இப்படி ஷார்பன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ துல்கிஃபில் நினைச்சாரு இந்த ஷார்ப்னரை இந்த ரேசர் மாதிரி நம்ம தனியாக எடுத்துக்க முடியும், எடுத்துக்க முடியாதான். ஸோ இதிலே இப்படியே ஷார்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா யூஸ்ஃபுல்லான பாக்ஸு, இதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பாக்ஸ். ஸோ ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி இது என்ன, நார்மலாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுது இது ஒரு பென். நார்மலாக ஒரு பென். கரெக்டாக துல்கிஃபில்? ஸோ ஓகே, இந்த பென்னில் அப்படி என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி காட்டுறப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓகே இது வந்து வாட்டர் கலர் பென்னோ, சரி ஓகே இது மேபி ஒயிட்னரோ கரெக்ட்னரோ அப்படின்னு தோணும். ஆனால் இல்லை, பார்க்குறீங்களா? ஓகே, துல்கிஃபில் தான் நம்மளுக்கு இப்போ இந்த பென்னை பற்றி சொல்ல போகிறாங்க. கமான் சொல்லுங்கள். இப்போ இங்கே டீ போட்டேன்னா ஓகே உங்களுக்கு இல்லையே, சுத்தமாக தெரியலையே. எங்கே திருப்பி இங்கே போடுங்க பார்ப்போம். டீ போட்டிருக்கீங்களா? சுத்தமாக தெரியல. வாவ், இந்த லைட்டை வச்சு பார்த்தா உங்களுக்கு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஸோ ஓகே, ஸோ அந்த கேப்பில் யூஸ் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்க. ஆமாம், இங்கே டீ போட்டிருக்காங்க அண்ட் இங்கே ஆல்சோ டீ போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ சீக்ரெட் பென்னா. செமையாக இருக்குல்ல? ஆக்சுவலி யாருக்கும் என்ன தெரியக்கூடாது அப்படி என்ன நீங்கள் சீக்ரெட். ஸோ ஏதாச்சும் சர்ப்ரைஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றதுக்கு இதை ஸோ எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எனக்கே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தெரியல, துல்கிஃபில் கரெக்டாக சொல்லிட்டாரு. இது என்னன்னு தெரியும்ல. சீரியஸ்லி இங்கே பாருங்கள், இந்த இதில் தான் எழுதியிருக்கிறது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் தான் எழுதியிருக்குது. இப்போ லைட்டு வச்சு காட்டுவாங்க. காட்டுமா, நீ எழுதியிருக்க சைடை காட்டுங்க. இதை பார்த்தீங்களா? சீரியஸ்லி மாஷால்லா செமையா இருக்குது. அது இங்க ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க, அங்க அதை வச்சு தான் பண்ணா தான் ஆக்சுவலி அது தெரியுது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக இட்ஸ் ஜஸ்ட் நத்திங், ஒரு பேப்பர் தான். ஆனால் வந்து இந்த லைட் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னா என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது ஆக்சுவலி கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணுறது ஸ்கூலுக்கு அப்படிங்கிறது நல்லா இல்லை. இட்ஸ் நாட் குட். வேண்டாம், நம்ம ஃபன்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு கேம்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ரொம்பவே எனக்கு இது ஆச்சரியம். ஓகே, நம்ம நிறையா வந்து இன்றைக்கி வந்து குவர்க்கியான சூப்பரான ஸ்டேஷ்னரிஸ் பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சு, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. துல்கிஃபில்கிட்ட கேட்டால் இது எல்லாமே தனக்கு வேணும்னுவாரு. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டுங்க. அப்படி கிடையாது, இப்படி எடுத்துக்காட்டுங்க, ஃபுல்லாவே எடுத்துக்காட்டுங்க. என்ன பிடிச்சிருக்கு? இந்த கிரேயான்ஸ். சரி ஓகே, அவருக்கு இந்த கிரேயான்ஸ் பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸ் கண்டிப்பா அது உங்களுக்கு தான். இந்த பாக்ஸ் இது வந்து இந்த பென்சில் பிடிச்சிருக்கு. நினைச்சேன் இது பிடிக்காம கண்டிப்பா இருக்காது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ வச்சு கேம் எல்லாம் ஆக்சுவலி நல்லாவே விளாடலாம். சரி, அடுத்தது வந்து இந்த ஓகே. ஸோ இந்த ரேசர் செட்டு பிடிச்சிருக்கு துல்கிஃபிலுக்கு. ஆக்சுவலி இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, பார்க்க ஒரு டாய் மாதிரியே இருக்குது, நம்மளுக்கு ரேசர் மாதிரியே தோணலை. ஸோ துல்கிஃபிலுக்கு பிடிச்சது இது தான். எனக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் விளாட்றது அண்ட் கண்டிப்பாக அந்த லைட் பென் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த பென் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்க எல்லா ஸ்டேஷ்னரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து எனக்கு எடுக்கிறப்ப ரொம்பவே ஜாலி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. துல்கிஃபிலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். கண்டிப்பாக நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இருங்க
நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய வந்து குவர்க்கியான மை கவாய் ஸ்டேஷ்னரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேஷ்னரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்டா அடுத்தடுத்த வீடியோ அப்படின்டா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாவில் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்கு, டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது புதுசு தான் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லா we'll meet you in the next video.